குட் ஈவினிங். என் பேர் டாக்டர் நந்தகோபால், ஆயுர்வேதிக் டாக்டர். நான் இங்கே ஆற்காடு, தமிழ்நாடு, ஆற்காடு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோடய இன்னொரு ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா வெள்ளூர் சத்துவாச்சாரியில் ஆயுர்வேதிக் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 20 இயர்ஸாக வேலூரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆற்காட்டில் சொந்தமாக என்னோடய வீடு, கிளினிக் ரெண்டும் பக்கத்தில் நான் பிளான் பண்ணி கட்டியிருந்தேன். வீடெல்லாம் அழகாக பார்த்து கட்டிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் எங்கே போகிறது, நம்ம ஊரில் செஞ்சால் அந்தளவுக்கு நல்லா வருமா, இல்லை வாங்கினா அந்தளவுக்கு தரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்தது. வீடு கட்டி ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளினிக் கட்டி ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பூஜை மட்டும் போட்டிருங்க, ஆனால் எதுவும் ஃபர்னிச்சர்ஸ் வாங்காமல் இருந்தேன். ஸோ எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாமா, இல்லாட்டினா சோபா செட் மாதிரி வாங்கலாமா, ஒரு டீ குட் மாதிரி போனோம்னா நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி ஆகுமா, இல்லை அந்த ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருந்து யூடியூப்பில் நிறைய சர்ச்சஸ் பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த கிடுலமணி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒரு லிங்க் கிடச்சிது. அதில் பார்க்கும்பொழுது நிறைய 100கணக்கான ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னோடனே எனக்கு ஒரு எண்ணம், அதை கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பித்து நான் என்ன பண்ணேன், அதன்படி நம்ம போய் பார்க்கலாம், இவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க ரிவ்யூலையும் அவங்களுடைய டிஸ்பிளேவிலையும் அவங்க காட்டின அந்த பொருட்கள் எல்லாமே நிலம்பூரில் தயார் பண்ணி, நிலம்பூர்லேயே சேல்ஸ் பண்ணி, அங்கேயே தயார் பண்ணி அந்த ஊர்லேயே சேல்ஸ் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற ஷொரனூரில் ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காட்டுற ரிவ்யூஸும் அந்த பிக்சர்ஸும் அந்த தேக்கோட குவாலிட்டிஸு அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்த உடனே சரி போய் ட்ரை தான் பண்ணலாம், எப்படி இருக்கும், முதல்ல அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு இதுக்குன்னு ஒரு வாட்டி நான் ட்ரெயினில் புக் பண்ணி கிடலமணி அந்த ஷாப்புக்கு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் நிலம்பூர் ஃபர்னிச்சர் மார்ட் அப்படின்ற அந்த ஷோரூம் ஷொரனூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், இறங்கின உடனே பக்கத்தில் இருக்குது. அங்கே அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க கைட் பண்ணாங்க, அதன்படி நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 2 வகையான தேக்கு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஒன்று நாட்டு தேக்கு, இன்னொன்று டிப்போ தேக்கு. டிப்போ தேக்குன்னா அங்கே நிலம்பூர்லேயே ஃபேமஸான தேக்கு இருக்கிற அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, டெண்டர் விட்டு அதை கரெக்டான முறையில் அவங்க கரெக்டான கார்பெண்டர்ஸ் வச்சு அதை செஞ்சு அதை தேவையான அளவுக்கு அதை பதப்படுத்தி பாலிஷ் பண்ணி ஃபர்னிச்சராக நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ, நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைனுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கொடுக்குறதா தேவையான ஃபர்னிச்சர்ஸு, சேர்ஸு, பெட்டு, மெடிக்கேட்டட் பெட்டு, ஸ்ப்ரிங் பெட்டு, அதுக்கப்புறம் டீக்லேயே எனக்கு தேவையான ஃபர்னிச்சர், சோஃபா செட் ஃபர்னிச்சர்ஸு, கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் உட்கார்றதுக்கான சேரு, பேஷண்ட்ஸோட அசிஸ்டன்ட் அட்டெண்டர்ஸ் கூட வருவாங்க, அவங்க உட்கார்றதுக்கு அந்த ரூமில் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சேரு. இது எல்லாமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எனக்கு செஞ்சு தரணும்னு கேட்டால் அவங்களும் ஒத்துக்கிட்டு எனக்கு கரெக்டாக 1 month to 40 days டைம் கொடுத்தாங்க. 5th டே எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. 35th டே அவங்க ஃபோன் பண்ணும்பொழுது நான் கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு திரும்பவும் நான் ரிசர்வ் பண்ணிவிட்டு இதுக்காக நான் போயிருந்தேன். போய் அங்கேயே ரூம் எடுத்து வண்டூர் அப்படின்ற இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங் செய்கிற இடம் எப்படி இருக்குது, ப்ராம்ப்டாக தான் பண்ணுறாங்களா, பாலிஷ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்களா, இல்லை டெப்போ தேக்குன்னு சொல்லிட்டு வேறு எதனா லோக்கல் எதனா யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு நேர்லேயே போய் நான் மேனுஃபேக்சரிங் பார்த்தப்ப எனக்கு திருப்தியாக தான் இருந்தது. ஏன்னா கரெக்டாக அவங்க நம்ம சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் கரெக்டான முறையில் எல்லாம் பக்காவாக செஞ்சு நான் சொன்ன டேட்டில் எனக்கு கரெக்டாக லோடெல்லாம் இது எல்லாமே ரெடி பண்ணி பாலிஷெல்லாம் அன்னைக்கு நான் என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு காலையில் எல்லா பாலிஷும் அழகாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு அதை லோடிங் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நம்ம லோட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன உடையுமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்கு ரொம்ப பயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அபிலாஷ் அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கு உண்டான அந்த வண்டியை ரெகுலராக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவர் இருக்கார். அவர் வந்தார். அவர் கூட எல்லாம் எடுத்து வைக்கும்போது நான் கிட்ட இருந்து வாட்ச் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே அவங்க ஹேண்டில் பண்ணும்போது சின்ன காம்பேக்டான வண்டி தான், ஆனால் காம்பேக்டான வண்டியில் ரொம்ப அழகான முறையில் அடுக்கி ஒவ்வொன்றுத்துக்கும் சப்போர்ட்டில் அட்டைகள் வச்சு அதுக்கு பேக்கிங் கொடுத்து நைலான் கவரிங் பண்ணி எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம அமைதியாக தூரம் இருந்து இப்படி வாட்ச் பண்ணால் போதும். நம்ம ஏதாவது ஐடியா கொடுக்கணும்னு நம்ம போய் சொன்னால் அதையும் அவங்க தட்டி கடிக்காமல் அழகாக செஞ்சு என் கண் எதிரிலேயே எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. பேக்கிங்க்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 4 to 5 hours ஆச்சு. இவ்வளோ நேரம் பேக் பண்ணுறவங்கள நான் பார்க்கல.
சும்மா எடுத்து டக்குன்னு இதவை அதவை அப்படின்னு அவசர அவசரமாக பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப பொறுமையாக ஒரு அபிலாஷ் அவர் கூட அங்கே ஷாஃபின்னு ஒருத்தர் இருந்தார். அவரே எல்லாம் பேக் பண்ணி நைலான் சுற்றி அதுக்கப்புறம் சைடில் எங்கெங்கெல்லாம் முட்டு கொடுக்குமோ அந்த வண்டியில் இடிக்குமோ அந்த இடத்துல அட்டை பேக்கிங் பண்ணி கையோடவே என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் டச்சப் பண்ணுறதுக்கு அவர் அபிலாஷ் கையோடவே பாலிஷ் பண்ணுறதுக்கான பாட்டில் ப்ளஸ் அந்த வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்கு தேவையான புஷ்ஷெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த புஷ்ஷு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் இறக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அங்கே லோட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நான் ட்ரெயினில் வந்து சேர்ந்துட்டேன். ஒரு 4 ஹவர்ஸ் லேட்டாக வந்தாங்க அவங்க. நான் வந்ததுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு வந்து அவங்களே கரெக்டாக இறக்கி டெலிவரி பண்ணி எங்கெங்கே எது எது தேவையோ அதெல்லாம் வச்சு நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம சொல்லவே முடியல, ரொம்ப அருமையாக இருந்தது. விலையும் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு விலை இருக்கும். நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே வேணாம். ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து இறக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லா நமக்கு பண்ணி தராங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இதுதான் என்னோடய வீடு. ஃபஸ்ட்டு நான் காட்டினது என்னோடய கிளினிக்கு. இது என்னோடய வீடு. வீட்டில் நான் வாங்கின ஃபர்னிச்சர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன், வந்து பாருங்கள். இதெல்லாம் தான் நான் வாங்கின ஃபர்னிச்சர்ஸு. நான் அங்கே என்ன ஆர்டர் பண்ணணும் அந்த பொருள் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குற மாதிரி செட்டப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சின்ன சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி வண்டியில் ஏற்பட்டாலும் அவங்க அதை கரெக்டாக பாலிஷ் பண்ணி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த யூ சோபா செட்டு, இது ஒரு பைசைக்கிளு, இது ஒரு காலவண்டி, இது ஒரு திவான் காட்டு, இது ஒரு ராக்கி சேர், சந்திரமுகி சேர்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய தமிழில் சந்திரமுகி சேர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஈஸி சேரு, இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதுலேயே வந்து 2 பெல்ட் வருது, 3 பெல்ட் வருது. இந்த 3 பெல்ட் வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காசு. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுவும் ஷேக்கிங்கோ அசைவுகளோ எதுவும் இல்லை. பயப்படாமல் நம்ம உட்கார்ற அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா அவங்க பேக்கேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நமக்கு திருப்திகரமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்ம கேரளா போகிறோமே அப்படின்ற பயம் நமக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பயம் இருந்தது. இவ்வளோ தூரம் போகிறோம், இவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரணும், அசைவு இருக்கும், ஏதாவது டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு ரொம்ப பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் எல்லாமே ஒரு அபிலாஷ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவர் தான் வச்சுருக்காரு. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப பண்ணது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அவருக்குள்ள தான் என்னோட கருத்துக்கள் இந்த நிலம்பூர் ஃபர்னிச்சர் மார்ட் பற்றியும் அவங்களுடைய சேவை சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றியும். தேங்க்யூ.